நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் பார்க்கலாம். அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ்னால் வெக்டார்களுக்கு வந்து கூட்டுவது கொஞ்சம் கடினம். எப்படின்னு பார்ப்போம். சின்ஸ் வெக்டார்ஸ் ஹேவ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் த காண்ட் டு பி ஆர்டர்ட் பை த மெத்தட் ஆஃப் ஆர்டினரி அல்ஜிப்ரா. அப்படின்னா சின்ஸ்னு ஏனென்றால் வெக்டார்களுக்கு ஹேவ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். மேக்னிடியூட்னா அளவும் இருக்கிறது, திசையும் இருக்கிறது, ரைட்டா? ஆகவே த காண்ட் பி ஆர்டர்ட், அதை சேர்க்க முடியாது. அதை வந்து கூட்ட முடியாது பை த மெத்தட் ஆஃப் ஆர்டினரி அல்ஜிப்ரா. அதை கூட்ட ஏன் முடியாதுன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஆர்டினரி அல்ஜிப்ராவை பயன்படுத்தி, சாதாரண அல்ஜிப்ரா வழிமுறையை பயன்படுத்தி அதை கூட்ட இயலாது. எதை? வெக்டார்கள், இரண்டு வெக்டார்களை கூட்ட இயலாது. காரணம் என்னென்னா, அதுக்கு மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷனே இருக்கிறது. ஆகவே வெக்டார்ஸ் கேன் பி ஆர்டர்ட். வெக்டார்கள் கூட்டப்பட வேண்டும். எப்படி? ஜியாமெட்ரிக்கலி ஆர் அனாலிட்டிக்கலி யூசிங் certain rules called வெக்டார் அல்ஜிப்ரா. அப்போ இந்த வெக்டார்கள் கேன் பி ஆர்டர்ட், கூட்டப்பட வேண்டும். எப்படி? ஜியாமெட்ரிக்கலி வடிவிலை வைத்து, அல்லது அனாலிட்டிக்கலி அப்படின்னா பகுப்பாய்வு செய்து. எப்படி? யூசிங் certain ரூல்ஸ், சில வழிமுறைகளை பயன்படுத்தி. அந்த வழிமுறைகள் என்னது? வெக்டார் அல்ஜிப்ரா என்று சொல்லுகிறார்கள். வெக்டார் அல்ஜிப்ரா என்ற ஒரு வழிமுறையை ஜியாமெட்ரிக்கலி பயன்படுத்தி, வெக்டார் அல்ஜிப்ரா என்ற ஒரு வழிமுறையை பயன்படுத்தி அதில் உள்ள சில வழிமுறைகளை, வெக்டார் அல்ஜிப்ராவில் உள்ள சில வழிமுறைகளை பயன்படுத்தி, எது மாதிரிமே ஜியாமெட்ரிக்கலி ஆர் அனலிட்டிக்கலி வடிவியல் மற்றும் பகுப்பாய்வு மூலமாக இந்த வெக்டார்களை நாம் கூட்டலாம் என்று சொல்கிறார்கள். இன் ஆர்டர் டு ஃபைண்ட் த சம். அப்படின்னு சம்னா இப்போ வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி, அப்போ அதை ரெண்டையும் கூட்டினா வெக்டார் ஆறு கிடைக்குதா? ரிசல்டன்ட் ஆறு தானே. அதை இன் ஆர்டர் டு ஃபைண்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். த சம்னா கூட்டல். எதனோட கூட்டல்? ஆஃப் டூ வெக்டார்ஸ், இரண்டு வெக்டார்களின் கூட்டல். அதுக்கு பேர் என்னது? ரிசல்டன்ட். அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு விச் ஆர் இன்க்ளைன்டு டு ஈச் அதர். அப்போ ஒன்றோடு ஒன்று அந்த ரெண்டு வெக்டார்களும் இன்க்ளைன்டாக இருக்கிறது, ரைட்டா? ரெண்டு இன்க்ளைன்டான வெக்டார்களை கூட்டலை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ ஒன்றோடு தொடர்பில் இருக்கிறது, ரைட்டா? நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு வி யூஸ் ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் மெத்தடை பயன்படுத்தும். இது ஒரு மெத்தட். அல்லது பேரலோகிராம் மெத்தட் லா ஆஃப் வெக்டார்ஸை பயன்படுத்துகிறோம். பேரலோகிராம் மெத்தடை லா ஆஃப் மெத்தட், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தி நாம் ரெண்டு இன்க்ளைண்டான தொடர்புள்ள வெக்டார்களின் கூட்டலை கண்டுபிடிக்க வேண்டும். ஏன்னா சாதாரண அல்ஜிப்ரா வச்சு நம்மளால அளக்க முடியலன்னு சொன்னால், கூட்ட முடியலன்னா, அதில் வந்து அந்த வெக்டாருக்கு மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன் இருக்குது. அதனால தான் நம்ம புதிதான சில வெக்டார் அல்ஜிப்ரான்ற ஒரு அல்ஜிப்ராவில் உள்ள சில ரூல்ஸ்களை பயன்படுத்தி ஜியாமெட்ரிக்கலி ஆர் அனாலிட்டிக்கலி நாம் ரெண்டு இன்க்ளைனான வெக்டார்களை நாம் கூட்டுகிறோம் என்று சொல்கிறோம். இப்போ ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷனை நம்ம பார்ப்போம். ட்ரையாங்கிள் லா அடிஷனா லெட் அஸ் கன்சிடர் டூ வெக்டார்ஸ். ரெண்டு வெக்டாரில் பார்ப்போம். வெக்டார் ஏ, அந்த மேலே ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்களே, ஆறாம் மார்க் மாதிரி ஏக்கு மேலே, அப்படி போட்டால் வெக்டார்னு அர்த்தம், ரைட்டா? வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி. வெக்டார்னு என்னது? டைரக்ஷன் அண்டு மேக்னிடியூட் இருக்குன்னு அர்த்தம். ஆர் ஷோன் இன் ஃபிகர். இங்கே பாருங்கள், இதில் வெக்டார் ஏன்னு போட்டிருக்கான். அதில் லெஃப்ட் சைடு எங்கேருந்து கிளம்புது வெக்டார் ஏ, அந்த கிளம்புற இடம் வந்து டெய்ல். இந்த வெக்டார் ஏ இருக்கு இல்லையா, இதுதான் வெக்டார் ஏ, இந்த கோடு. அப்போ இது இங்கேருந்து கிளம்புது, ஆனால் இங்கிட்டு போயிட்டுருக்கு. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, கிளம்புது போகுது. அப்போ இது டெய்ல், வால் பகுதி, இது தலைப்பகுதி. அந்த ஆறாம் மார்க்குள்ள தலைப்பகுதி. அப்போ வெக்டார் பிக்கு இது வால் பகுதி, இது தலைப்பகுதி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க. டு ஃபைண்ட் த ரிசல்டன்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். ரெண்டு வெக்டாரோட ரிசல்டன்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், ரெண்டு வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி, ரைட்டா? வி அப்ளை த ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் as follows. அப்போ கீழ்கண்ட விதமாக நாம் ட்ரையாங்கிளோட விதிமுறை அடிஷன், ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன், ட்ரையாங்கிளின் கூட்டு விதிகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறான். ரெப்ரசன்ட் த வெக்டார்ஸ் ஏ அண்ட் பி பை த டூ அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளில் உள்ள ரெண்டு அட்ஜசன்ட் சைடில் வந்து நாம் வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பியை குறிப்பிடுகிறோம். இந்த இடத்துல வெக்டார் ஏ, இது ட்ரையாங்கிள், கீழே உள்ளது வெக்டார் ஏ, அந்த சைடில் உள்ளது வெக்டார் பி. அதனால தான் ஒரு ட்ரையாங்கிளில் உள்ள ரெப்ரசன்ட் குறிப்பிடுகிறோம். எதை? வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பியை குறிப்பிடுகிறோம். எங்கே? பை த டூ அட்ஜசன்ட் சைடு, இரண்டு சைடில், ரெண்டு சைடு ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு இரண்டு சைடுகளில் நாம் வெக்டார் ஏ வெக்டார் பியை குறிப்பிடுகிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? வெக்டார் ஏ என்றது எங்கே? இதுதான் வெக்டார் ஏ, இது வெக்டார் பி. இது மொத்தம் ஒரு ட்ரையாங்கிளில் இரண்டு அட்ஜசன்ட் சைடு, இது ஒரு அட்ஜசன்ட், இது ஒரு அட்ஜசன்ட் சைடு, ரைட்டா? இந்த சைடில் நாம்
ரெண்டு வெக்டார்களை குறிப்பிடுகிறோம் ரைட்டா. தென் த ரிசல்டன்ட் இஸ் கிவன் பை த தேர்ட் சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள். ரிசல்டன்ட்ன்றது மூணாவது சைடு. இது ரெண்டு சைடு ஒரு ட்ரையாங்கிள். இது ரெண்டு சைடில் வந்து ரெண்டு வெக்டாரை நம்ம குறிப்பிடுகிறோம். இது ஏ, இது பி. அப்போ மீதி அந்த மீதி உள்ளது என்னது? அதான் ரிசல்டன்ட். இந்த ரெண்டு வெக்டாரோட கூட்டல் தொகை ரிசல்டன்ட் ரைட்டா. இதுதான் ரிசல்டன்ட் ரைட்டா. சரி, அதான் தான் சொல்கிறான். தென் த ரிசல்டன்ட் இஸ் கிவன் பை தேர்ட் சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள் டேக்கன் இன் த ரிவர்ஸ் ஆர்டர். ரிவர்ஸ் ஆர்டர்னு சொல்கிறான். ஏன் ரிவர்ஸ் ஆர்டர்னு சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள், ஏன் ரிவர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இதை எழுதி ஆகணும். டேக்கன் இன் த ரிவர்ஸ் ஆர்டர். இப்போது வெக்டார் ஏ இதானே வெக்டார் ஏ. அப்போ இதுதான் வெக்டார் ஏக்கு இதுதான் தலைப்பகுதி. ஏன்னா இங்கே இது வால் பகுதி. வால் பகுதி தான் அது முதல்ல சொல்லி கொடுத்தோம்ல. அப்போது வெக்டார் பி, இது வெக்டார் பி, இது வெக்டார் பி தானே. அப்போ இதுக்கு தலைப்பகுதி இது. அப்போ வால் பகுதி இது. இந்த வெக்டார் ஏவோட தலைப்பகுதி தான் இதுக்கு வால் பகுதி. இது தலைப்பகுதியிலிருந்து கிளம்புது. அது இது வெக்டார் பிக்கு வால் பகுதி. ஆனால் வெக்டார் ஏக்கு தலைப்பகுதி ரைட்டா. அப்போது இது எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி போகணும் இது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது இங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துடுச்சு வெக்டார் ஏ. அப்போ வெக்டார் பி இதனோட தலைப்பகுதியிலேருந்து கிளம்பி இங்கே போயிடுச்சு. அப்போ இந்த ட்ரையாங்கிள் எப்படி முடியணும்? இங்கேருந்து கிளம்பி இப்படி தான் வரணும். ஆனால் அப்படி வரல. எப்படி போகுது பாருங்கள், ரிவர்ஸ் டைரக்ஷனல். இங்கேருந்து கிளம்பி இங்கே போகுது. ஆரம்பம் தெரியுதா? வச்சா சிவப்பு ஆரம்பம் தெரியுதா? இப்படி போகுது. அதனால தான் ரிவர்ஸ் ஆர்டர்னு சொல்கிறான் ரைட்டா. அதாவது அதனால் பாருங்க, த ரிசல்டன்ட் இஸ் கிவன் பை த தேர்ட் சைடு, தான் மூணாவது சைடு ரைட்டா. மூணாவது சைடில் கிடைக்குது. டேக்கன் இன் த ரிவர்ஸ் ஆர்டர். ரிவர்ஸ் ஆர்டரில் கிடைக்குது. அது சொன்னின் ஃபிகர் ரைட். ஓகே. அப்போ நெக்ஸ்ட்டு இப்போ டு எக்ஸ்பிளைன் ஃபர்தர், இது மேலும் நம்ம சொல்ல வேண்டும் என்றால், த ஹெட் ஆஃப் த ஃபஸ்ட் வெக்டார் ஏ இஸ் கனெக்டட் டு த டெய்ல் ஆஃப் த செகண்ட் வெக்டார் பி. அப்போது நல்லா பாருங்கள், இந்த ஏவோட ஹெட் வந்து ஏவோட ஹெட்டு எதோட கனெக்ட் ஆகிருக்கு? பியோட டெய்லில் கனெக்ட் ஆகிருக்கா? த ஹெட் ஆஃப் த வெக்டார் ஏ இஸ் கனெக்டட்னா இணைக்கப்பட்டுள்ளது டு த டெய்ல் ஆஃப் த செகண்ட் வெக்டார் பி. அதாவது டெய்ல் பியோட டெய்லில் கனெக்க்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், லெட் தீட்டா பி த ஆங்கிள் ஆஃப் ஏ அண்ட் பிட்வீன் ஏ அண்ட் பி. இல்லை தீட்டா பி தான் ஆங்கிள் ஆஃப் ஏ அண்ட் பின்னா இதுதான் தீட்டா. ஏ அண்ட் பிக்கு நடுவில் தீட்டான்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் என்ன சொல்கிறா? தீட்டா. தென் ஆர் இஸ் த ரிசல்டன்ட் வெக்டார் கனெக்டிங் த டெய்ல் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெக்டார் ஏ டு த ஹெட் ஆஃப் த செகண்ட் வெக்டார் பி. அப்போ ஆறுன்றது தான் இதுதான் ரிசல்டன்ட் வெக்டார். இது என்ன செய்யுதுன்னு சொன்னால் நல்லா பாருங்கள், ஆர் இஸ் த ரிசல்டன்ட் வெக்டார் கனெக்ட் பண்ணுது எதை? இந்த டெய்ல் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெக்டார் ஏ. ஃபர்ஸ்ட் வெக்டார் ஏ டெய்லில் கனெக்ட் பண்ணுது. டெய்ல் இது கனெக்ட் பண்ணுது டு த ஹெட் ஆஃப் த செகண்ட் வெக்டார் பி. இந்த ஹெட்டு இது டெய்ல் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெக்டார் ஏலேருந்து ஆரம்பித்து எங்கே போகுது? ஹெட் ஆஃப் த செகண்ட் வெக்டார் பியோட ஹெட்டுக்கு போய் கனெக்ட் ஆகிடுது. அதான் சொல்கிறோம் ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட் டெய்ல் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெக்டார் ஏ டு த ஹெட் ஆஃப் த செகண்ட் வெக்டார் பி. அப்போ த மேக்னிடியூட் ஆர், மேக்னிடியூட் அந்த மேக்னிடியூட் அதோட அளவு எவ்வளோ? மேக்னிடியூட்னா அளவு ரைட்டா. அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் இஸ் கிவன் ஜியாமெட்ரிக்கலி பை த லென்த் ஆஃப் ஆர். அப்போ அதோட நீளத்தை தான் நம்ம சொல்ல முடியும். மேக்னிடியூட் நீளம் தானே, டேஷன் கிடையாதுல்ல, ரெண்டுமே இருக்கான. இப்போதைக்கு ஒன்று ஒன்றா பார்ப்போம். அது த மேக்னிடியூட் ஆஃப் ஆர், அதாவது அந்த வெக்டார் ஆர், அதனால தான் வேறு ஆர்னு போட்டிருக்கான். ஆர் இஸ் கிவன் ஜியாமெட்ரிக்கலி பை த லென்த் ஆஃப் ஆர். அப்படின்னா அதோட நீளத்தை தான் சொல்கிறான். பை ஜியாமெட்ரிக்கலி இஸ் கிவன் பை ஜியாமெட்ரிக்கலி பை த லென்த் ஆஃப் ஆர். அது என்னது? ஓ கியூ தானே. ஓ கியூ இதுதான் நீளம். இதுதான் என்னது? அது மேக்னிடியூட் அளவு ரைட்டா. அதுதான் ஓக்யூ. அண்ட் த டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டார் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த. அப்போ இது வந்து மேக்னிடியூட். எது மேக்னிடியூட்? லென்த், நீளம். ஓக்யூன்றது மேக்னிடியூட்னு சொல்கிறான். மேக்னிடியூட் ஆஃப் ஆர் இஸ் கிவன் பை ஜியாமெட்ரிக்கலி பை த லென்த் ஆஃப் ஆர். லென்த்னா அது ஆர்ன்ற வெக்டாரோட நீளம். அது என்னது? ஓக்யூ தான் சொல்கிறான். அண்ட் த டைரக்ஷன் திசை ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டார். இதனோட திசை எப்படின்னு சொன்னால் ரெண்டுமே இருக்குல்ல. இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஆர் அண்ட் ஏ. ஆங்கிள் பிட்வீன் ஆர் அண்ட் ஏ. இந்த ஆருக்கு ஏக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் இதுதான். சரியா? இதை தான் அவன் சொல்கிறான். இது டைரக்ஷன் எதை சொல்கிறான்னா, இது வந்து டைரக்ஷன் ஆங்கிள் ரைட்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் த டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டாரோட டைரக்ஷன் எப்படின்னா, இஸ் த ஆங்கிள் பிட்வீன், அதாவது வெக்டார் ஆர் அண்ட் ஏ. வெக்டார் ஆர் தான் வெக்டார் ஆர், இது வெக்டார் ஏ இது. அப்போ ஆங்கிள் இதுதான் ஆனது டைரக்ஷன். அப்போ இதுதான் நீளம். இது நீளம் ரைட்டா. இதுதான் மேக்னிடியூட், அது அளவு. இது ஆங்கிள், இது ஆங்கிள் டைரக்ஷன் ரைட்டா அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் பாருங்கள். அண்ட் த டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டார் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஆர் அண்ட் ஆர். தஸ் வி வில் ரைட் ஆர் வெக்டார் ஆர் ஈக்குவல் டு வெக்டார் ஏ ப்ளஸ் வெக்டார் பி. ரைட் தானே? வெக்டார் ஆர் வந்து வெக்டார் ஏ ப்ளஸ் வெக்டார் பி தானே. இதனோட கூட்டல் தொகையானது ரைட்டா. வெக்டார் ஆர், இந்த வெக்டார் ஆர் ஈக்குவல் டு வெக்டார் ஏ ப்ளஸ் வெக்டார் பி. இதை பார்த்துக்கோங்க.
சரி நெக்ஸ்ட் இது அது எப்படி எழுதணும்? வெக்டார் ஆருக்கு என்ன போடலாம்? ஓக்யூன்னு போடலாமா? அதில் நீளத்தை போட்டுக்கலாமா? ஓக்யூ வெக்டார் மேலே போட்டுக்கலாமா? அதுக்கு ஓபி இதனே வெக்டார் ஏ ஓபி போட்டுக்கலாமா? அதுக்கடுத்து ஏபி பிக்யூ வந்து என்னது பிக்யூ அது பிக்யூ தானே வெக்டார் பி போட்டு அது அப்படியே இங்கே எழுதியிருக்கான். செகண்ட் மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டார். அப்போ இந்த ரிசல்டன்ட் வெக்டாரோட ஆர் இருக்குல்லையே அதான் ரிசல்டன்ட் வெக்டாரோட மேக்னிடியூட் அவைன்னா நீளத்தை மட்டும் நம்ம பார்க்கணும். டைரக்ஷனை பிற பார்த்துக்கலாம் ரைட்டா. த மேக்னிடியூட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டார் ஆர் டிட்டர்மைன்ட் அஸ் ஃபாலோஸ். அப்போ இதனோட மேக்னிடியூட் அதாவது ரிசல்டன்ட் வெக்டார் ஆரோட மேக்னிடியூடையும் அதனோட ஆங்கிளையும் அதாவது ஆர் டிட்டர்மைன்ட் அஸ் ஃபாலோஸ் கீழ்கண்ட மாதிரி நாம் கண்டுபிடிக்க போகிறோம் ரைட்டா. அப்போ ஃபிகர் 2.18 அந்த படம் 2.18 இந்த இருக்கு இல்லையா இதான 2.18 இந்த இதில் பாருங்கள் இந்த படம் தான் நம்ம ஓக்யூ ஓந்து ஏ அதுக்கடுத்து பி போட்டோமா ஓஏபி மேலே இருக்கான். அதுலேருந்து நேராக என்ன பண்ணியிருக்கான் அந்த ஆங்கிள் ஒன்று இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான் ரைட்டா. இங்கே வாங்க படித்து காமிக்கிறேன் அப்போ தெரியும் உங்களுக்கு. ஃபிகர் அந்த இதுலேருந்து கன்சிடர் த ட்ரையாங்கிள் ஏபிஎன்னு பார்த்துக்கோங்க. ஏபிஎன் இங்கே வருங்க ஏபிஎன் புரியுதா? ஏபிஎன் இதுதான் கன்சிடர் ட்ரையாங்கிள் ஏபிஎன் ரைட்டா. இதுதான் ஏபிஎன்னு பார்த்துக்கோங்க. ஏபிஎன் இப்போ நம்ம முதல்ல உண்டு இந்த ட்ரையாங்கிள் முதல்ல இந்த ட்ரையாங்கிள் இதாக இருந்தது என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இப்போது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஓஏ தான் இருந்தது அது ஏஎன்னை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இங்கே ஓபியாக இருந்தது அது என்ன பண்ணியிருக்கோம் பிஎன்னை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதை சொல்லுவான் எக்ஸ்டெண்ட் பண்ணதை சொல்லுவான். இப்போ பாருங்கள் அப்போது கன்சிடர் த ட்ரையாங்கிள் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏபிஎன் விச் இஸ் அப்டைன்டு பை எக்ஸ்டெண்ட்னா ஓஏவை எக்ஸ்டெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் இது வரைக்கும் ஓஎன் வரைக்கும் நான் இப்போ தான் சொன்னேன். அதேமாரி அண்டு ஏபிஎன் ட்ரையாங்கிள் இருக்குல்ல ஏபிஎன் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அந்த ஏபிஎன் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. ஏபிஎன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் ஓஏவை கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏஎன் ஆக்கிக்கிறோம் ரைட்டா. அடுத்து ஏபிஎன் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரைட் தானே. அதான் சொல்கிறேன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்கிறான். சரி நெக்ஸ்ட் வாங்க இப்போது இதுக்கு பிரகாரம் போவோம் நம்ம கணக்கு பார்ப்போம் ரைட்டா. இப்போது என்ன சொல்கிறான் இப்போ சைன் தீட்டா அப்படின்னு என்னது இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கோங்க. எந்த ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த இருக்குல்ல இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் ரைட்டா. இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கிறோம். எப்படின்னு பார்ப்போம். இப்போது என்னது அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காஸ் தீட்டா அப்படின்னு என்னது என்னது காஸ் அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ ஏஎன் பை பி தானே இதானே ஏஎன் பை பி தானே ஏஎன் என்னது அட்ஜசன்ட்ல என்ன இருக்குது அட்ஜசன்ட் அதாவது நல்லா பாருங்கள் காஸ் தீட்டான்னு என்னது ஏஎன் பை பி வெக்டார் பி தானே வெக்டார் பி அதனால் ஏஎன் பை பி அதானே போட்டிருக்கான் காஸ் தீட்டா. இங்கே பாருங்கள் காஸ் தீட்டான்னு என்னது இந்த தூரம் தானே காஸ் தீட்டா. அதேமாதிரி சைன் தீட்டானா இந்த தூரம் தானே இதானே. அப்போது சைன் தீட்டா காஸ் தீட்டா. அப்போது இதில் பாருங்கள் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏஎன் பை பி. அப்போது என்ன வேணும் நம்மளுக்கு இப்போது ஏஎன் மட்டும் வேணும்னா ஏஎன் ஈக்குவல் டு பி காஸ் தீட்டான்னு போயிடும். அப்போ அந்த இடத்துல நம்ம இந்த ஏஎனுக்கு பதிலாக பி காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாமா? அந்த எழுதிக்கிட்டான் பாருங்கள் ஏகேஎன் பதிலாக பி காஸ் தீட்டா. இப்போது இங்கே வாங்க பிஎன்னுக்கு வாங்க. பிஎன்னுக்கு என்னது பிஎன் பை பி ஈக்குவல் டு சைன் தீட்டா தானே. அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு பிஎன் பை பி. அப்போ பிஎன் வேணும்னா பி சைன் தீட்டா. அந்த இடத்துல அந்த தூரத்தை பிஎன் என்ன விட பி சைன் தீட்டான்னு எழுதிக்கிட்டானா சரி முடிஞ்சு. இப்போ அடுத்து வாங்க. இப்போ ட்ரையாங்கிள் ஓபிஎன் இந்த ஓபிஎன் பெரிய ட்ரையாங்கிள் ஓபிஎன்னை பார்த்துக்கோங்க. ஓபிஎன்னு அதில் ஏன்னா we have OB is equal to ON plus BN. OB is equal to ON plus என்னது ON plus BN ரைட்டு தானே. அதான் இது பாருங்கள் அதாவது இந்த ட்ரையாங்கிளில் இந்த ட்ரையாங்கிள் மொத்தம் இதோ ட்ரையாங்கிள் இதில் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர் பிஎன் ஸ்கொயர். இந்த இதுதான் ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு சமம் ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் ஸ்கொயருக்கு சமம் தானே. இந்த பாருங்கள் ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் ஸ்கொயர் ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு அதான் போட்டிருக்கான்
அப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பாருங்க, இதே இதை என்ன பண்ணியிருக்கான், ஆர் ஸ்கொயர் என்னது, ஓபி ஸ்கொயர், ரைட்டா, ஓபி ஸ்கொயர் தானே ஆர் ஸ்கொயரு, இதுதான் ரிசல்டன்ட்டு, ஆர் ஸ்கொயர்னு போட்டோம் ஓபிக்கு. அப்போ ஓஎன் என்னது, ஓஎன் அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் என்ன போடணும் அப்படின்னு பாரு, ஓஎன் ஸ்கொயர்னு போடுறான். அப்போ ஓஎன் ஸ்கொயர் அப்படின்னு வரும்போது ஓஎன் ஸ்கொயர் அப்படின்றபோது இருங்க, ஓஎன் ஸ்கொயர்னு வரும்போது இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, ஏபிக்கு என்ன இருக்குது, பி காஸ்திட்டா இருக்குது. அப்போ ஓஎன் இங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்படின்றான். அப்போ இதுவும் ஏ, இது ஏ, அப்போ இங்கேருந்து என்னது பி காஸ்திட்டா. அப்போ ஏ ப்ளஸ் பி காஸ்திட்டான்னு போட்டிருக்கானா, ஏ ப்ளஸ் பி காஸ்திட்டா ஸ்கொயர் போட்டான், ரைட்டா. இந்த இதுக்கு ஓஎன் ஸ்கொயருக்கு பதில் அப்போ பிஎன் என்னது, அந்த பி என்ற இது பி சைன் தீட்டா ஸ்கொயர் போட்டானா. அப்போ இது நீங்கள் அப்படியே எழுதுங்க, இதை ஸ்கொயர் பண்ணுங்க, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரா, இது என்ன சொல்லுது, ஏ ப்ளஸ் பி இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா, அந்த ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab தானே. இதை நீங்கள் அந்த ஃபார்முலா பிரகாரம் போடுங்க. இது வந்து ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா ஏ பி த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னா ஏ ஸ்கொயர்ன்றது ஏ ஸ்கொயர் வந்துச்சு. அப்போ பி காஸ் தீட்டா ஸ்கொயர் அப்படின்னு என்னது, பி ஸ்கொயர் காஸ் தீட்டா ஸ்கொயர், ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து ப்ளஸ் போட்டு என்னது 2ab தானே, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தானே. அப்போ 2a பி காஸ் தீட்டா போட்டானா. அதுக்கடுத்து மூணாவது அதை அப்படியே எழுதிக்கோ, பி சைன் தீட்டா பி ஸ்கொயர் ப்ளஸ் சைன் தீட்டா ஸ்கொயர், ரைட்டா வந்துருச்சா. இப்போ அடுத்ததில் பாருங்கள், இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இந்த 2 பி இருக்குது, பி காஸ் தீட்டா ஸ்கொயர் காஸ் தீட்டா ஸ்கொயர் அண்டு பி ஸ்கொயர் சைன் தீட்டா ஸ்கொயர் இருக்குது. இந்த 2 காமனை பி எடுத்துக்கோங்க. பி காமன் எடுத்துட்டிங்கன்னா காஸ் தீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் சைன் தீட்டா ஸ்கொயர் வந்துருமா. மீது என்ன மிஞ்சுது, 2ab காஸ் தீட்டா இருக்குது. அப்போ இந்த காஸ் தீட்டா ஸ்கொயரு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ரெண்டுமே ஒன்றா, சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா சிட்டுக்குள் ஒன்று தானே. இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ரெண்டுமே ஒன்று தான், இஸ் ஈக்குவல் டு 1 ஒன்றா நம்பர், ரைட்டா. அப்போ மீது என்ன இருக்கும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா இருக்கும். அதானே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா இருக்கும். ஆனால் ஆர் ஸ்கொயருக்கு தான் அது இருக்கும். ஆனால் ஆருக்கு என்னது, ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. இதுதான் என்னது உனக்கு மேக்னிடியூட், ரைட்டா, விச் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் ஏ வெக்டார் ஏ அண்ட் பி, ரைட்டா. இப்போ நெக்ஸ்ட் வாங்க, டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டார். டைரக்ஷனை பார்ப்போம், இது டைரக்ஷன் பார்க்கலாம். ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டார் இஃப் தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி. இப்போ தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பின்னு சொன்னோம் இல்லையா, இந்த இதில் சொன்னோம் இல்லையா, என்னது தீட்டா தான் இது ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி. இது தீட்டாவை இருந்துச்சுன்னு சொன்னால், ரைட்டா, இது தீட்டாவை இருந்ததுனால், ரைட்டா, அதை தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். Direction of the resultant vector, if theta is the angle between vector A and vector B, then magnitude of the vector A and vector B, ரைட்டா, இது பேர் என்னது, மேக்னிடியூட், ஒரு அளவு தான் குறிக்கும். அதாவது மாடுலஸ் ஆஃப் வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பின்னு சொல்லுவாங்க. இதை மேக்னிடியூட் தான் சொல்லுவாங்க. மேக்னிடியூட் ஆனால் மாடுலஸ் ஆஃப் வெக்டார் ஏ வெக்டார் பி ஈக்குவல் டு இதே தான் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா, இதுதானே. அதான் மேலே சொல்லியிருக்கான், இங்கேயும் சொல்லிடலாம். அது எப்போ பொருந்தும்னா, இஃப் தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி இருக்கும்போது இது ஓகே. சரி, நெக்ஸ்ட் நம்ம டைரக்ஷன் பார்ப்போம். இஃப் ஆர் ஸ்கொயர் தானே மேக்ஸ் அண்ட் ஆங்கிள் தீட்டா ஆல்ஃபா உண்டாக்குது வித் ஏ, தென் இன் ட்ரையாங்கிள் ஓபிஎன்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ட்ரையாங்கிள் ஓபிஎன், ரைட்டா, ஓபிஎன் தான் ட்ரையாங்கிள், மொத்த பெரிய ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ஓபிஎன்ல என்ன செய்யுது, ஆல்ஃபான்ற ஆங்கிள் தெரியுதா, இந்த ஆல்ஃபாவை தான் நம்ம பார்க்கணும். இதுதான் ஆல்ஃபான்றது, இது ட்ரையாங்கிள் ஓபிஎன், ரைட்டா, இது ஓபிஎன். இந்த ஓபிஎன்ல ட்ரையாங்கிள் ஆங்கிள் என்னது உண்டாக்குது, ஆங்கிள் பாருங்கள், ஆங்கிள் என்னது, ஆல்ஃபா. ஆல்ஃபாவை தான் நம்ம பார்க்கணும். ஆல்ஃபா பார்த்தா தான் நம்மளுக்கு டைரக்ஷன் கிடைக்கும், ரைட்டா. அப்போது நல்ல என்ன கொடுத்துருக்கான். அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஓபிஎன்னுக்கு வந்து என்னது, ஆர் ஸ்கொயர், ஆர் வெக்டார், ஆர்னு ரிசல்டன்ட் வெக்டார் மேக்ஸ் அண்ட் ஆங்கிள். இந்த ரிசல்டன்ட் வெக்டார் தான் உண்டாக்குது. இந்த ரிசல்டன்ட் வெக்டார் இருக்குல்ல, ஆர் ரிசல்டன்ட் வெக்டார் தான் இந்த ஓபிஎன்னை உண்டாக்குது, ரைட்டா, அதாவது ஆல்ஃபா உண்டாக்குது, ரைட்டா. அப்போ நல்லா பாருங்கள், இஃப் ஆர் மேக்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆல்ஃபா வித் எது கூட, வெக்டார் ஏ, தென் வெக்டார் ஏ கூட தான் உண்டாக்குது. கீழே வெக்டார் ஏ தானே போகுது, தென் பிறகு என்ன செய்யுது, தென் இன்
ட்ரையாங்கிள் ஓபிஎன், அந்த ஒரு ட்ரையாங்கிள் ஓபிஎன்ல இந்த ரிசல்டன்ட் வெக்டார் இந்த ஆல்ஃபான்ற ஒரு ஆங்கிளை உண்டாக்குது. அப்போ நம்ம ஆல்ஃபா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ரைட்டா? அப்போ ஆல்ஃபான்னு என்னது என்ன போட்டிருக்கான்? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, ரைட்டா? ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட் தானே. சைன் தீட்டா அப்படின்னு என்னது? இது டேன் தீட்டான்னு போட்டிருக்கான். டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட். ஆப்போசிட்னா இந்த சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு சொல்கிறாங்க, ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட் சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போ இதில் என்ன இருக்குது? டேன் தீட்டா ஈக்குவல் டு பிஎன் பை ஓஎன். இந்த பாருங்கள், பிஎன் பை ஓஎன் இதுதானே. அப்போ அங்கேயே அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இல்லை பிஎன் என்னது? பிஎன் அப்படியே போட்டால் ஓஎன் என்னது? ஓஏ ப்ளஸ் ஏஎன். ஏற்கனவே முதல்ல சொன்னது மாதிரி தான். அதே மாதிரி பிஎனுக்கு பி சைன் தீட்டா, அப்போ ஓஏ என்னது? ஏஎனுக்கு என்னது? பி காஸ் தீட்டா. அப்போ என்ன இருக்குது? டேன் தீட்டா ஈக்குவல் இது வந்துருச்சு. அப்போ தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் பி சைன் தீட்டா பை ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா. இதுதான் இதனோட டைரக்ஷன், ரைட்டா? சரி, முடிஞ்சு. எக்ஸாம்பிள் பிறகு பார்க்கலாம்.